எந்த ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாமையே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸுங்கிறதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சரியா? அடுத்தது பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே ஆஃப் எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டு ஆர்குமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு. ஆர்குமெண்ட்ஸோட பாஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்கே மேலே போய் அந்த ஆர்குமெண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணும், மறுபடியும் எக்ஸுக்கு கொண்டு வந்து நமக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நத்திங் பட் அ ஃபார்மல் பேராமீட்டர் அண்ட் ஆக்சுவல் பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. டேஷ் மீன்ஸ் to pass values from the calling function to the called function அப்படின்னா arguments or parameters னு சொல்லலாம். சரியா? காலிங் ஃபங்க்ஷன்லேருந்து கால்டு ஃபங்க்ஷனுக்கு வேல்யூஸை பாஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, the variables used in the function definition as parameters are known as formal parameters. ஓகேவா? அதாவது ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் இருக்கிற வேரியபிள்ஸை ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. the constants, variables or expressions used in the function call. ஃபங்க்ஷன் கால் இருக்கு இல்லைங்களா கீழே, ஸோ அங்கே யூஸ் பண்ணியிருக்க ப்ரோக்ராம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். கவனிங்க, ஃபங்க்ஷன் காலில் இருக்கிற இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸையோ இல்லை வேரியபிள்ஸையோ இல்லை எக்ஸ்பிரஷன்ஸையோ நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லெட் அஸ் என்டர் இன்டு அவர் ப்ரோக்ராம். பாருங்கள், ஆஸ் யூஷுவல் நமக்கு என்னது, ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீமுங்கிறது, ஹெட்டர் ஃபைல் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடிங்கிறது நமக்கு என்னது, ஆன்சி ஸ்டாண்டர்டு. அடுத்தது இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ப்ரோக்ராமுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். மெயின் வந்து நம்ம தான் சொன்னோமே, மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம், இல்லைன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு பின்னாடியும் டிஃபைன் பண்ணிக்கலாம்னு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபனிஷனை கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ பாருங்கள், அதுலேருந்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் எழுதுனேன். இங்கே வந்து ஏன் ஸ்ட்ரிங் டாட் ஹெச், stdlib டாட் ஹெச், அதுக்கப்புறம் மேத் டாட் ஹெச், c type டாட் ஹெச்ங்கிற ஹெட்டர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணல. பிகாஸ் ஹியர் வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் functions. that means user defined functions கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு அந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ப்ரோக்ராமில். ஸோ சிம்பிளி வி ஆர் யூசிங் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ லிசன், இதில் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். அவங்க நம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க, நான் N1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ லிசன் பண்ணுங்க என்னன்ட்டு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் என்னன்னு இப்போ தான் தியரிட்டிக்கலாக பார்த்தோம். தட் மீன்ஸ் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் அதாவது இந்த எக்ஸும் இந்த ஒய்ங்கிறது என்னது, ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது, இதை டோட்டலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திஸ் இஸ் அவர் function definition. ஓகேவா? function
So totally we can call this our function definition. ஓகேவா? அடுத்து பாருங்க. So இந்த block எப்போ work ஆகும்னா ஒரு function ஒரு program உடைய starting point யாரு? main function. ஓகேவா? அப்ப அந்த main functionல இந்த function name நம்ம call பண்ணியிருந்தாதான் சரியா this is your function name. This is your return type. ஓகேவா? return type. ஓகேவா? These are your parameters x, y. ஓகேவா? So கவனிங்க. So அப்ப அந்த formula வந்துருச்சா? return data type, function name, ரெண்டு parameter list. So xங்கிறது int data type, yங்கிறதும் int data type. அப்ப ரெண்டு parameters இந்த functionக்கு sum functionக்கு நம்ம கொடுத்திருக்கோம். சரியா? If we call the sum function here means if this block will be executed. So listen பண்ணுங்க. main functionல ரெண்டு variables declare பண்ணிருக்காங்க as usual. இது வந்து normal program. a, b இதெல்லாம் சேர்ந்து ஒரே program தான். இது வந்து main block உடைய execution. இது வந்து function ஓட definition. ஓகேவா? புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸ் பார்க்க உங்களுக்கே இது வந்து ஒரு இதாக வந்து ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஓகேவா? லிசன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a, b ஸ்லாஷ் என்ன கொடுத்துருக்கோம்? என்டர் n1. அப்போ அவுட்புட்டில் ஒரு நியூ லைனில் உங்களுக்கு என்னன்னு வந்துடும்? என்டர் n1ங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அடுத்தது சியில் ஏவோட வேல்யூ வாங்குறீங்க. இப்போ ஏக்கு வந்து நான் 2ன்னு வாங்குறேன். சரியா? புக்கில் என்னென்னு கொடுத்துருக்காங்க? புக்கில் அவுட்புட் கார்ட்டில் சரியா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏக்கு வந்து 2ன்னு வாங்குறேன். அடுத்து ஸ்லாஷ் என்டர் n2. அப்போ நியூ லைனில் என்ன வரும்? அடுத்த அவுட்புட்டு என்டர் டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். என்டர் n2. ஸோ நான் வந்து இந்த டாட்டெல்லாம் கொடுக்கல. அப்போ ஒட்டியே 2 கொடுக்கும். புக்கில் வந்து டாட் இருக்குது. சரியா? என்டர் n2ங்கிறப்ப n2க்கு வந்து நான் 3 கொடுக்குறேன். சரியா? அடுத்து பாருங்க பிக்கு நான் வேல்யூ கெட் பண்றேன். பிக்கு 3, ஏக்கு 2 கெட் பண்ணிருக்கேன். அடுத்து சி அவுட்ல என்ன இருக்கு? தி சம் டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்ப தி சம் இஸ் ஈக்குவல் டு ஓகேவா? தி சம் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்கோ அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க சம் ஆஃப் ஏ, பி. ஸோ நம்ம பார்த்தோம் கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் விச் இஸ் யூஸ்ட் இன் ஃபங்க்ஷன் கால். ஓகேவா? காலிங் ஃபங்க்ஷனில் நம்ம ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா தட் ஆர் கால்ட் அஸ் விச் ஆர்குமெண்ட்ஸ்? ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ, பிங்கிற ஆக்சுவல் பேராமீட்டரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஸோ அப்போ இந்த ஏ, பிஏ எடுத்துக்கிட்டு அப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோன்னே அது எங்கே போகும்? இங்கிருந்து அது இந்த சம்முக்கு போகும். ஓகேவா? அப்போ ஏவை எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கும், பிஏ ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஏல என்ன வேல்யூ நான் கொடுத்தேன்? 2 கொடுத்தேன். பிக்கு என்ன வேல்யூ கொடுத்தேன்? 3 கொடுத்தேன். ஸோ இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இங்கே பிளாக்குள்ள வரும். ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் ஒய்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸ் இட் வில் டேக் அஸ் 2 and then for y it will take us 3. So 2 plus 3, what is the answer? 5. So again it will return the 5 to the variable இங்கே. ஓகேவா? எங்கிருந்து கால் பண்ணுமோ அங்கேயே கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ the sum is equal to என்ன டிஸ்பிளே ஆகும்? 5ங்கிறது நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் யுவர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதில் என்னென்னு பார்த்தீங்களா? ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஃபார்மல் பேராமீட்டர் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும், ஆக்சுவல் பேராமீட்டர் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இஃப் யூ நோ தீஸ் திங்ஸ் ஒன்லி வி வில் லேர்ன் அவர் user defined functions. ஓகேவா? அடுத்து default arguments என்னன்னு பார்த்தலாம். இந்த டாபிக் கவனிங்க. in C++ one can assign default values to the formal parameter. formal parameterக்கு default values நம்ம assign பண்ணலாம். அதாவது function prototypeல. ஓகேவா? function prototypeல யூஸ் பண்ற parameter என்னது? formal parameter. அதுக்கு default values நம்ம assign பண்ணலாம். default arguments allow to omit some arguments when calling the function. நம்ம ஃபங்க்ஷனை இங்கிருந்து கால் பண்றப்ப சில ஆர்குமெண்ட்டை ஒமிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்றப்ப. ஏன்னா டிஃபால்ட்டா அங்கேயே வேல்யூ கொடுத்துட்டோம். அப்ப இங்கிருந்து பாஸ் பண்றப்ப வேல்யூ கொடுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அதுதான் அதனுடைய நேச்சர். ஸோ கவனிங்க. when calling a function for any missing argument, compiler uses the value in the default argument or called function. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஆர்குமெண்ட் வந்து நமக்கு கீழே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து ஏதாவது ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி தருணங்கள்ல இங்க மிஸ் ஆனதை அதை எப்படி டேலி பண்ணிக்கும்? அங்க இருக்கிற ஆர்குமெண்ட்னுடைய வேல்யூவை வச்சு it will tally that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது the default values which is given in the form of variable initialization அப்படின்னா default value. இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக வேரியபிள் இனிஷியலைசேஷன் பண்ணுவோம்ல, x is equal to 4, y is equal to 10 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணும்? இதுதான் வந்து variable initialization. Initialization is nothing but the starting னு சொல்லலாம், starting value. ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க voidங்கிறது ரிட்டர்ன் டைப்,
default value is your function name. bookல பாருங்க. So n1 n2 are the two arguments. which parameters? Formal parameters. function prototype ல யூஸ் பண்ற parameters எல்லாமே என்னது? formal parameters தான். So n1 க்கு 10ங்கற default value இருக்கு. n2 க்கு என்ன இருக்கு? 100ங்கற default value இருக்கு. So default argument facilitates the function call statement with partial or no argument. ஓகேவா? function call statementல இரு argument எடுத்தானே எடுத்துக்கும், இல்லைனா விட்டுரும், இல்லாமே இருக்கலாம்ங்கறாங்க. So இப்போ default valueக்கு x, y ன்னு கொடுத்திருக்காங்க. 200, 150 default value 150 மட்டும் கொடுத்திருக்காங்க. மறுபடியும் default value x, 150 கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இருக்கலாம், இல்ல ரெண்டு ஆர்குமெண்ட்டுமே இருக்கலாம். கால் பண்றப்ப எதுமே இல்லாம இருந்தாலும் டிஃபால்ட்ல இருக்கிறது அது எடுத்துக்கும். அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, டிஃபால்ட் வேல்யூஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஓகேவா? டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து எங்க கொடுத்துருப்போம்? ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ல ரைட்ல இருந்து லெஃப்ட்ல அசைன் பண்ணிருப்போம். we cannot have a default value from an argument in between the list. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ரைட் டு லெஃப்ட்னா கடைசியில கொடுக்கலாம். சரியா? இன் பிட்வீன்ல இருக்கிறத டிஃபால்ட் வேல்யூஸா அதை எடுத்துக்காது. சரியா? சரி, இப்போ 3 ஆர்குமெண்ட் இருக்குதுன்னா மிடில் இருக்கிற டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவை அது எடுத்துக்காதுங்கிறாங்க. இப்போ பாருங்க, void default value int n1 is equal to 10, n2 கொடுத்துருக்காங்க. அது invalid. நம்ம தான் என்ன சொல்லிட்டோம்? ரைட் டு லெஃப்ட். அப்போ n2க்கு தான் டிஃபால்ட் வேல்யூவை கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க? n1க்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, டிஃபால்ட் வேல்யூ மறுபடியும் int n1, int n2 is equal to 10. இது வேலிட் ப்ரோட்டோடைப். அதாவது ஏன் வேலிடுங்கிறாங்கன்னா, எப்போவுமே டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து எண்டிங் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸ்டார்டிங் ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிஃபைன் டிஃபால்ட் வேல்யூ ஃபார் த ஸ்டார்டிங் ஆர்குமெண்ட். ஓகேவா? அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். லிசன் பண்ணுங்க. the constant variables can be declared using which keyword? கான்ஸ்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். கான்ஸ்ட் கீவேர்ட் மேக்ஸ் வேரியபிள் வேல்யூ ஸ்டேபிள். வேல்யூ எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும், நிலையானது. கான்ஸ்டன்ட்னாவே என்னது? நிலையானது, அதை மாற்றவே முடியாது. சரியா? the constant variable should be initialized while declaring. ஓகேவா? நம்ம டிக்ளேர் பண்றப்பே அதனுடைய வேல்யூ என்ன பண்ணியிருக்கணும்? இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. the const modifier enables to assign an initial value to the variable. ஓகேவா? என்ன பண்ணும்? இனிஷியல் வேல்யூவை வேரியபிளுக்கு அதை அசைன் பண்ணும். that cannot be changed later. ஓகேவா? லேட்டர் அதுக்கு பின்னாடி அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதனுடைய ஃபங்க்ஷனோட பாடியில் கான்ஸ்டன்ட் கொடுத்து டிக்ளேர் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியாது? சேஞ்சே பண்ண முடியாதுங்கிறாங்க. அதனுடைய சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், கான்ஸ்ட், டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகலாம். லிசன் பண்ணுங்க. இன்ட் ஃபங்க்ஷன் நேம் என்னது? மினிமம். கான்ஸ்ட்ங்கிறது கீவேர்டு. இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ அதே மாதிரி ஃப்ளோட் ஏரியா, கான்ஸ்ட், ஃப்ளோட், பை இஸ் ஈக்குவல் டு 3.14 இன்ட் ஆர். இதில் பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது நார்மல் வேரியபிள். அதே வந்து பைங்கிறது என்னது? ஃப்ளோட் டைப். பட் இட் இஸ் வாட் வேல்யூ? 3.14. பையோட வேல்யூ எப்பவுமே 3.14 தான். 22 divided by 7. if you cancel that 22 divided by 7 means you will get the value as 3.14. never it will be changed. ஓகேவா? so that is the meaning of constant. so we can mention this constant using the const keyword. ஓகேவா? then next listen. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிசன் டு தி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டபுள் ஏரியா, கான்ஸ்ட் டபுள் ஆர், கான்ஸ்ட் டபுள் பை இஸ் ஈக்குவல் டு 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹியர் வி ஹவ் டிக்ளேர் டூ வேரியபிள்ஸ், தென் ஆர் இஸ் அவர் கான்ஸ்ட் டைப் அண்ட் தென் டபுள் பை இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்ட் டைப். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க பை இன்ட்டு ஆர்ன்ட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் டிக்ளேர் two variables. one is a rad and then another one is a res. ஓகேவா? ஸோ enter radius ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு என்ன ஆகும்? ஒரு நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். for that rad we are getting the input. அந்த radங்கிற வேரியபிளுக்கு we are getting the input. and then resல என்ன பண்ணுறோம்? அந்த radோட ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி resங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். then next ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். அதே மாதிரி ரெஸ்ங்கிற வேரியபிளில் அதனோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் ரேடுங்கிறப்ப அது எங்கே போயிடும்? மேலே அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போயிடும். டபுள் ஏரியா